தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்திய அரசு விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைத்ததற்கு திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் தமிழ்நாடு விவசாயிகள் நலசங்க மாநில செயலாளர் ராமமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விவசாயம் சார்ந்த வாகனங்கள், உரம் போன்றவற்றின் ஜிஎஸ்டி குறைப்பு நடவடிக்கையை வரவேற்பதாக கூறினார். நாட்டில் 80% விவசாயிகள் உள்ள நிலையில் விவசாயத்திற்கு வரி விதிப்பை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். பொதுவாக இந்த செய்தி நமக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி அளித்தா கூட ஒரு போதுமான அளவு திருப்தி அளிக்கலை. ஏன்னா இதனுடைய பலன் விவசாயிகளுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கல. விவசாய பொருட்கள், விவசாய உபகரணங்கள், விவசாய இடுபொருள்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப அளவுக்கு குறைக்கல. ஏதோ குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதை முழுமையாக ரத்து பண்ணணும். விவசாய பொருட்கள், விவசாய பயன்படுத்துகிற எந்த பொருட்களுக்குமே ஜிஎஸ்டியை சுத்தமாக அவங்க விதிக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க விவசாயத்தை காப்பாற்றலாம். கிட்டத்தட்ட 80% பேர் விவசாயிகளாக உள்ள நாட்டில், விவசாயத்தையே செய்து கொண்டிருக்கிற நாட்டில் 80% பேர் தொடர்ந்து செய்யணும். அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகள் எல்லாம் அவங்க நீக்கணும். இல்லாட்டினா விவசாயத்தை விட்டு தினசரி லட்சக்கணக்கான பேர் வேறு தொழிலுக்கு மாறிட்டு இருக்காங்க. பிற்காலத்தில் உணவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியாத ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அரசாங்கம் இதை இப்போயே உணர்ந்துக்கிட்டு, குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர், கனிவான நிதியமைச்சர்னு பேர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.